ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஈரல் பெப்பர் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைக்கு நம்ம அதிகமாக மசாலாலாம் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கோம். அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மசாலா அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு தக்காளி சேர்க்கல. நீங்கள் தக்காளி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கேஜி அளவுக்கு ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உடனே தண்ணி சேர்த்துற வேணாம். ஃபஸ்ட்டு ஈரல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும், நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஏன்னா இது சட்டுன்னு வெந்து வந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு. அதே சமயம் பார்க்கும்போதே தெரியும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம்ல, அது கூடவே நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மிளகுத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரச சாதத்து கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஈரல் ஃப்ரையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.